எனக்கு ஒரு வாய்ப்பு அமைக்கப்படுது, நான் செய்கிறேன். யாருக்கா? இறைவனுக்காக. இப்படி இறைவனுக்காக செய்யக்கூடிய எல்லாமே நன்மையா பல மண்கான நன்மை வரப்போகுது. அது அருளாகவும் பொருளாகவும் வரும். ஆனால் அந்த கவனம் நம்ம இல்லை. சந்தர்ப்பம் அமையும் போதெல்லாம் தவற விட்டுரும். சூழ்நிலை அமைக்கும் போது தவற விட்டுரும். ஒருத்தருக்கு மன்னிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுது, ஒருத்தருக்கு பொறுத்துக்கு சூழ்நிலை ஏற்படுது, ஒருத்தவங்களுக்கு பொருள் எடுப்பதற்கு செய்ய ஒரு சூழ்நிலை உருவாக்குறான். குணங்களையும் தவற விட்டுரும், பொருள் எடுப்பதை செலவு பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையும் தவற விட்டுரும். அப்படியே நம்ம அறியாமல் செஞ்சுட்டாலும் அதில் வந்து நமக்கு பெருமை வந்துடுது. 4 பேர் சொல்லி காமிச்சிருவோம். இப்படி நம்ம செய்யக்கூடிய நன்மையெல்லாம் போயிடுது. காரணம் கவனம் நம்மகிட்ட இல்லை. சரி, ஒரு தடவை நமக்கு அந்த சூழ்நிலை தவிர அடுத்த முறை இறைவன் தவற விட்டுனேன்னு உணர்ந்த திரும்பிட்டா சொன்னா அதுக்கான சூழ்நிலை இன்னும் அழகான முள்ள அமைச்சிருவான். இன்னைக்கு ஒருத்தரை மன்னிக்க தவறிட்டேன், என் மனசு கேட்கல, நாளைக்கு 10 பேர் மன்னிக்கிற சூழ்நிலை அழகாக உருவாக்கி தந்துருவான். லேசாக நம்மள சுகமானமா இருக்கும். இன்னைக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய மனம் அந்த சூழ்நிலை உருவாக்குனா நான் தவறிட்டேன், நாளைக்கு இன்னும் பல பேருக்கு உதவிக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவான். அது சுகமானமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உணர ஆரம்பிச்சிட்டோம். தவற விட்டுட்டோம், வாழ்க்கையை தவறிட்டே தான் இருக்கும். தவற விட்டுட்டு இருக்கும்போது உணர்ந்தா போதும். ஒவ்வொருத்தரும் தவற விட்டுட்டு இருக்கமே, இந்த கவனங்களை இதையும் கொண்டு வருவான். நாளைக்கு அந்த சூழ்நிலை அமைப்பான். அந்த சூழ்நிலையில நம்ம அறியாமே அந்த காரணம் நிகழ ஆரம்பிக்கும். அது நமக்கு அத்தாட்சி அமையும். என் குணம் இது கிடையாது. இன்னைக்கு ஒருத்தருக்கு சமைக்கவே கஷ்டமா இருக்குது, அல்ல ஒருத்தர் வந்து சாப்பாடு போடுறதுக்கு சிரமமா இருக்குது, ஆனா தவறிட்டு இருக்கோம். வாய்ப்பு அமைச்ச நீ, நான் தவற விட்டேன், அவர் மன்னிப்பு கேட்டா என் மனசை விசாரப்படுத்தி கொடு, அப்புறம் அவனை ஒப்படைச்சோன்னு சொன்னா நாளைக்கு 10 பேர் சமைக்கிற அளவுக்கு நமக்கு விசாரமான மனசை கொடுத்துவான். அது சுகமான மனமா இருக்கும். அது சுகத்துக்கு மேலே சுகத்துக்கு கூடியா இருக்கும். இறைவனுக்கு திரும்பும்போது அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. எந்த வகையில் நம்ம தவறிட்டு கூட தெளிவா இருக்கிறது இந்த வகுப்பே. எதுக்காக ஒன்று கூட போறோம்னு சொன்னா, மற்ற இடங்கள்ல ஒருத்தர் பொருள் எடுத்து பேசிக்குவாங்க, பெருமைப்படுத்துவாங்க, பாராட்டுவாங்க, அல்லது மற்றவங்க குழப்பத்தை பேசுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, இழிவா பேசுவாங்க, உணர்ச்சிகளான பேச்சுகளா இருக்கும். நம்ம கிட்ட பேசுறது நமக்கு மீட்டிங் வரும்போதுலாம் நம்ம தவிர உணர மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் நம்ம எங்க தவறிட்டு இருக்கோம், எப்படி தவறிட்டு இருக்கோம் அப்படிங்கறத இறைவன் தெளிவுபடுத்தி இருக்கான். அதனால வாழ்க்கையை தவற விட்டுற வேண்டாம். இனி எவ்வளவு நம்ம வாழ போனோம் தெரியாது. இன்னிலிருந்து இந்த சனத்திலிருந்து நன்மையில வாழணும், ஞானங்கள்ல வாழணும், உன் அருள்ல வாழணும். நம்மளால மற்றவங்க நன்மையில விளையணும். நான் இறைவன் நன்மையில அடையணும், மற்றவங்க நன்மையில விளையணும். எந்த தீமையும் ஏற்பட்டக்கூடாது. என்னால யாருக்கும் எந்த தீமை ஏற்பட்ட வேண்டாம் கேட்கணும். எனக்கும் எந்த தீமை ஏற்பட்ட வேண்டாம். என்னட்டு தீமையெல்லாம் நீக்கிடு. நான் தீமைக்கு உதவியாக இருக்கக்கூடாது. தீமையை நான் மற்றவங்க செஞ்சிடக்கூடாது. நன்மைக்கு உதவியா இருக்கணும். நன்மை செய்து நீ உதவி செய்யும். அது எந்த இடம் தெரியாது. ஞானத்துக்கு உண்டு. ஒவ்வொரு பேச்சும் நன்மையான பேச்ச அமையும். சின்ன சின்ன செயல்களும் நன்மையான செயல் அமைஞ்சிடும். ஒவ்வொரு பார்வையும் நன்மையான பார்வை அமையும். ஒவ்வொரு எண்ணமும் நன்மையாக அமையும். இப்படி ஒட்டுமொத்தமும் நம்ம அத்தனை வழிமுறையும் நம்ம நன்மையாக அமைஞ்சிட்டு இருக்கோம். பேச்சிலையும் செயல்களையும் பார்வைகளையும் எண்ணங்களையும் அது சுகத்தை கொடுத்துட்டே இருக்கும்.